அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை உரைப்பது உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 48வது அதிகாரமாக உள்ள வலியறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 476வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். வலியறிதல் என்பதற்கு தன்னுடைய வலிமையினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார். இப்பொழுது 476வது திருக்குறளை காண்போம். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர் மேலும் மேலும் செல்ல முற்பட்டால் அது அவருடைய உயிருக்கு இறுதியாக அமைந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான நேரடியாக பொருளாக அமையப்பட்டுள்ளது. இதற்கு மறைமுக பொருள் என்னவென்றால், பகைவரின் மீது போரிட்டு செல்பவன் மேலும் மேலும் செல்லாமல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க வேண்டும். அவ்வாறு மேலும் மேலும் செல்ல முற்பட்டால் நிச்சயம் அவன் தோல்வியை தள்ளிவிடுவான் என்பது இத்திருக்குறளுக்கான மறைமுக பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர் மேலும் மேலும் செல்ல முற்பட்டால் அது அவனுடைய உயிருக்கு இறுதியாக அமைந்துவிடும், அதாவது இறப்பினை எய்து விடுவான் என்பது திருக்குறளுக்கான நேரடியான பொருள். மறைமுக பொருள் என்னவென்றால், பகைவரின் மீது படையெடுத்து செல்பவன் ஒரு நிலையில் நில்லாமல் மேலும் மேலும் செல்ல முற்பட்டால் அந்த செயலில் அவனுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காமல் தோல்வியே கிடைக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான மறைமுக பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.